ஹே கைஸ் வெல்கம் பேக். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்மேட்டிங் டேக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, ஃபைன். ஸோ ஃபார்மேட்டிங் டேக்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போது ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு பேராகிராஃப் வந்துட்டு வச்சுருப்போம் நம்ம வெப்சைட்டில். அந்த பேராகிராஃபோட டிசைனை மாற்றுறது, விச் மீன்ஸ் அந்த பேராகிராஃபுள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டோட டிசைனை மாற்றுறது தான் ஃபார்மேட்டிங் சொல்கிறாங்க. லைக் நீங்கள் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க, போல்டு, இட்டாலிக் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஃபைன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் வந்துட்டு போல்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு விஷுவல் ஸ்டுடியோவில் ஒரே ஒரு பேராகிராஃப் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு இப்போதைக்கு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது போல்டு டெக்ஸ்ட் அப்படின்றப்போ பி டேக் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். பி ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக்குள்ளே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அகைன் ஒரு பேராகிராஃப் வச்சுட்டு, ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கண்டென்ட் வந்துட்டு வைக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு நான் அவுட்புட் போயிட்டு பார்க்குறேன். பாருங்கள், நார்மல் பேராகிராஃபை விட இதோட ஃபாண்ட்டோட திக்னஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கூடியிருக்கு. விச் மீன்ஸ் போல்டாக வந்துருக்கு இல்லையா டெக்ஸ்ட்டு, இதுதான் வந்துட்டு போல்டு டேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இட்டாலிக் டேக் ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னா லோரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் எழுதுகிறேன். இப்போ போயிட்டு இதோட டெக்ஸ்ட்டை பார்க்குறேன். ஸோ இட்டாலிக் அப்படின்றப்போ நீங்கள் இந்த ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்லலாம் படிக்கிறப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, லைக் வந்துட்டு கர்சிவ்ல எழுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்ட் தான் வந்துட்டு இட்டாலிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. ஸோ டெல் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மேபி வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா லைஃப் டைமில் ஒன் டைமாவது இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்துருந்துருப்பீங்க. பாருங்கள், டெல் அப்படின்றது வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ண டெக்ஸ்ட் வந்துட்டு. ஓகேவா, ஸோ இது எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னா, நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1999 அப்படின்றத ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 999 rupees ஒன்லி அப்படின்ற மாதிரி மெசேஜ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி தான் வந்துட்டு வைக்கிறாங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சிமிலராக இருக்கும். எதுக்கு சிமிலராக இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இட்டாலிக்கு சிமிலராக இருக்கும். பாருங்கள் அவுட்புட்டு, இட்டாலிக்கும் சேம் கர்சிவாக இருக்குது. இஎம் அப்படின்றது வந்துட்டு கர்சிவாக இருக்குது. இஎம் அப்படின்றது எம்ஃபசைஸ்டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் திங்க் அபவுட் இட். நீங்கள் வந்துட்டு ஒரு புக் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புக்கில் நார்மலாக ஒரு பேராகிராஃப் இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த பேராகிராஃபும் கர்சிவாக இருக்குது. அஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புக்கோட ஆத்தர் நேம் வந்துட்டு இருக்கும் இல்லையா, அதுவும் கர்சிவாக இருக்குது. இந்த இடத்துல ஆத்தர் நேம் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உயிருள்ள ஒரு பொருள். ஓகேவா, அல்லது ஒரு ஆப்ஜெக்ட் சம்திங் நீங்கள் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ அந்த இடத்துல ஆத்தர் நேம் அப்படின்றது ஒரு ஹைலைட்டட் வேர்டு. ஓகேவா, ஸோ ஒரு உயிருள்ள பொருள். ஹைலைட்டட் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த எம்ஃபசைஸ்டு டெக்ஸ்ட் அப்படின்றதுக்குள்ளே எழுதுவீங்க. விச் மீன்ஸ் இஎம் டேகுக்குள்ளே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எழுதுவீங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸ்ட்ராங் அப்படின்றதும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிமிலர் லைக் உங்களுக்கு போல்டு மாதிரியே சிமிலராக இருக்கும். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு அவுட்புட் கட்டுறேன் பாருங்கள். ஸோ போல்டும் ஸ்ட்ராங்கும் உங்களுக்கு வந்துட்டு சிமிலராக இருக்கும். பட் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, எம்ஃபசைஸ்டு டெக்ஸ்ட்டுக்கு. ஸோ ஹைலைட்டட் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இஎம் டேகுக்குள்ளேயும் இந்த ஸ்ட்ராங் அப்படின்ற டேகுக்குள்ளேயும் வைப்பீங்க. ஸோ இதை வச்சு ப்ரௌசர்ஸ் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு ஹைலைட்டட் வேர்ட். ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ரீட் பண்ணியில் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங் பார்த்தாச்சு, இஎம் பார்த்தாச்சு, இட்டாலிக் பார்த்தாச்சு. ஓகே, ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸ்மால் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். ஸோ இதில் வந்துட்டு நார்மல் டெக்ஸ்ட்டோட வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் சைஸில் வந்துட்டு ஸ்மாலராக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்மால் அப்படின்ற டேக் வந்துட்டு யூஸ் பண்ணும், இதுக்கு தான் யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேவா, ப்ரீ ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இதோட யூஸ் கேஸ். இப்போ இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, நல்லா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஒரு பேராகிராஃப் வந்துட்டு எழுதியிருக்கோம்.
ஓகேவா? ப்ரீ ஃபார்மேட்டட்குள்ள இந்த பேராகிராஃபோட ஃபாண்ட் பாருங்க எப்படி இருக்கு? ஓகேவா? ஸோ இந்த ஃபாண்ட்டும் நீங்க இந்த வெப்சைட்ல வைக்கிற ஃபாண்ட்டும் சிமிலரா இருக்கும். ஓகேவா? பார்த்தீங்க அப்புட்னா உங்களுக்கு வந்துட்டு சிமிலரா இருக்கும். நீங்க வெப்சைட்ல வச்ச ஃபாண்ட்டும், இதுல நீங்க வச்ச ஃபாண்ட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சிமிலரா இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ரீ ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட் அப்படின்றது என்ன பண்ணும் அப்புட்னா, நீங்க அந்த சோர்ஸ் கோட்ல எப்படி டைப் பண்ணியிருக்கீங்க, ஸ்பேஸ் விட்டுருக்கீங்கன்னா ஸ்பேஸ், அதே சைஸ், அதே ஃபாண்ட் சைஸு, அதே மாதிரி ஸ்பேஸு, அதே மாதிரி ஃபாண்ட் ஸ்டைலு இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்புட்னா, ப்ரீ ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்புட்னா, உங்களுக்கு சப்பு, சூப் அப்புட்ன்னு சொல்லிட்டு 2 டேக் இருக்கு. சப் அப்புட்னா சப்ஸ்கிரிப்ட்ன்னு சொல்லுவாங்க. எஸ்யூபி அப்புட்னா சூப்பர் ஸ்கிரிப்ட்ன்னு சொல்லுவாங்க. சப் அப்படின்றப்போ நீங்க என்ன திங்க் பண்ணிக்கோங்க அப்புட்னா, சப்வே அப்படின்ற மாரி திங்க் பண்ணியிருக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ வெப்சைட் அப்படின்றப்போ மேத்ஸ் ஃபார்முலாவோ, கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷனோ வைக்கிறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே நீங்க இத வச்சுட்டு வந்துட்டு வைக்க முடியும். பாருங்க, நான் வந்துட்டு சப்வே அப்படின்றப்போ நான் என்ன பண்றேன், ஹச் ஜஸ்ட் இதுக்குள்ள வந்துட்டு எது கீழ வரணுமோ அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு போடுங்க. இப்போ H2O அப்படின்னு சொல்லிட்டு கன்டென்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது வைக்கிறதுக்கு நீங்க சப்ஸ்கிரிப்ட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்றப்போ சூப்பர்ன்னு நெனச்சுக்கோங்க. சூப்பர் அப்படின்னா லைக் மேல இருக்கும். ஓகேவா? சூப்பர் அப்படின்றப்போ சூப்பர் ஸ்டார் அந்த மாரி கூட நீங்க திங்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ இதில வந்துட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், A ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி எழுதுறேன். ஓகேவா? A ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அந்த மாதிரி எழுதியிருக்கேன். பாருங்க, இதோட அவுட்புட் வந்துட்டு தெரியுது இல்லையா? ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பர் ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மோஸ்ட்லி உங்களுக்கு இது முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட்டு இன்சர்ட்டட் டெக்ஸ்ட்ன்னு இருக்கு. ஸோ இன்சர்ட்டட் டெக்ஸ்ட் அப்படின்றப்போ ஜஸ்ட்டு ஒரு அண்டர்லைன் வச்ச மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வந்துட்டு வரும். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அண்டர்லைன் வச்ச மாதிரி வரும். ஓகேவா? ஃபைன். ஸோ இதான் வந்துட்டு இன்சர்ட்டட் டெக்ஸ்ட். ஓகே. ஸோ இப்போ இந்த ஒரு வீடியோல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபார்மேட்டிங் டேக்ஸ்னா என்ன? அதில லைக் எப்படிலாம் நம்ம வந்துட்டு ஃபாண்ட்ட வந்துட்டு என்ன பண்ண முடியும்? டிஃப்ரெண்ட்டா டெக்ஸ்ட்ட வந்துட்டு வெப்சைட்ல வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். ஓகேவா? ஃபைன். ஸோ நம்ம இந்த வீடியோவ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம ஃபர்தர் டேக்ஸ பத்தி பார்க்கலாம். ஓகேவா? ஃபைன். பை கைஸ்.